ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபெண்டிவில் பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். தன்னம்பிக்கையும் தளர்விடாத மனமும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் யோகமான பலனை யோகாதிபதி ஸ்தானத்திலிருந்து நிச்சயம் அளிப்பாருங்க. பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு 3, 5, 6, 8, 10, 12, 15, 17, 19, 20, 21, 23, 25, 27 போன்றது நிச்சயம் பணவரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள், முதல்ல இந்த சந்திராஷ்டமம்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்குள்ள உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல சண்டை சச்சரவுகள் வரக்கூடும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும், காதலர்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செல்ல வேண்டும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் குறிப்பிட்டு சொல்லக்குள்ள நிச்சயம் இதில் ஆபத்து இருக்குங்க. சந்திராஷ்டம நாட்கள் 15/3/2024 அதிகாலை 3:30 மணி முதல் 17/3/2024 காலை 10:30 மணி வரை, கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றிவிட்டு நீங்கள் வெளியே செல்லலாம். காரிய தடை நிச்சயம் விலகக்கூடும். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஒருவருடைய கர்மஸ்தானம், வருமானத்தை, ஜீவனத்தையும் சொல்லக்கூடியது. அதாவது ஒருவர் என்ன சம்பாதிக்கிறார் என்பதை 10ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 10ஆம் இடம் உங்களுக்கு கடக ராசி, சந்திரன் தான் அதுக்கு உரியவர். சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வளம் வரும்போது உங்களுக்கு நன்மையை அளிப்பார். மேலும் 5ஆம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வலுப்பெறுவதால் வேலை தொழில் சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு செல்வம் சேகரிப்பதற்கு தகுந்த காலகட்டமாக இருக்கக்கூடும். தொழில் வர்க்கத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பால் வளர்ச்சி பெறுவீங்க. மதிப்புமிக்க மனிதராக உங்களை கௌரவப்படுத்தும் மாதமாக இருக்கக்கூடுங்க. துலாம் ராசி என்றாலே வியாபார நோக்கமும் ஆகச்சிறந்த தொழில் அதிபராக நீங்கள் வலம் வருவீங்க. மேலும் உணவு தொழில் செய்பவர்கள், பால் வியாபாரிகள், கட்டிடத்துறையில் உள்ளவர்கள், கப்பல் வியாபாரம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம், வசதியை நிச்சயம் பெருக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த இந்த வேலை நிரந்தரமாக கிடைக்க பெறுவீங்க. பொதுவாக வேலை ஒருவருக்கு அமையுதுன்னா, அதாவது அடிமை வேலைன்றது 6ஆம் பாவகம், சொந்த தொழில் என்பது 10ஆம் பாவகம். உங்களுக்கு 6ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மீன குரு பகவான் அவர் 7ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று ராசியை பார்ப்பதாலும், சனி பகவான் உழைப்பை சொல்லுகின்ற கிரகம், அவர் ஆட்சி பெற்ற 5ஆம் மனையில் இருப்பதால் மன நிறைவான வேலை அமைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடும், குடும்ப சுமை குறையக்கூடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை வேலை முதல் அரசாங்க வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலை தொடர்பாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் மற்றும் 12ஆம் இட தொடர்பு மிக மிக முக்கியமானது. ஏன்னா 8ஆம் இட அதிபதி உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வருவார், அது ரிஷப சுக்கிரன். அவர் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இட அதிபதி கன்னி புதன், இந்த இருவருமே சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் நண்பர்களுடைய உதவியோடு கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க. வருமானம் நீங்கள் நினைத்தபடியே நிச்சயம் வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் களத்திறப்பாகும், அதாவது ஒரு ஆண் பெண் இணைவை சொல்லக்கூடியது. உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும், மேஷம் செவ்வாய் தாங்க, அந்த வீட்டின் அதிபதி உச்சம் பெறுவதும், மேலும் அந்த வீட்டிலே குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதால் நிச்சயம் அதிர்ஷ்டலட்சுமியின் அனுகூலம் கிடைக்கப்பெற்று குத்துவிளக்கேற்ற பிடித்த வரன்கள் இந்த ஆண்டில் அமையக்கூடுங்க. சொர்க்கத்தில் நிச்சயப்பட்ட உங்களுடைய கல்யாணம் இனிமையாக நடந்தேறக்கூடும். குடும்பம் களை கட்டக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் இந்த 2 பேரும் தான் காதல்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இருவருமே 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் நெஞ்சங்கள் நிச்சயமாகவே மீண்டும் ஜொலிக்கக்கூடுங்க. காதல் உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய காதலை உயர்ந்த பாதைக்கு கொண்டு செல்வாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். காதல் பேச்சு உயிர் மூச்சாகவே இருந்து காதலர்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றியும் நல்ல மதிப்பெண்களை உங்களை உயர்த்த காட்டுங்க. குரு பகவான் தாங்க முக்கியமான காரணம். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் நிச்சயம் வீரநடை வெற்றி நடை போடுவீங்க. போட்டி பந்தயங்களும் முதல்நிலை மாணவராக வலம் வரும் மாதமாக இருக்கக்கூடும். உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் தாங்க பூர்வ புண்ணியம், குலதெய்வம், அதிர்ஷ்டம், புகழ் எல்லாமே 5ஆம் இடம் தான். உங்களுடைய 5ஆம் இடத்தின் அதிபதி ராஜயோகாதிபதி சனி பகவானே, அவர் 5ஆம் மனையில் இருப்பதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா புண்ணிய ஆத்மாவிலிருந்து ஒரு புத்திரன் புத்திரி உருவாகி உங்கள் கர்ம கணக்கை முடித்து வைப்பதற்கான மாதமாக இருக்கக்கூடும். மன மகிழ்ச்சியுடன் சந்தான பாக்கியம் ஏற்படும் மாதமாக நிச்சயம் இருக்குங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடமே சுகஸ்தானம், அதாவது 4ஆம் இடம் தான் ஒருவருக்கு அடிப்படை வசதியில் சொல்லக்கூடியது. உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி அதாவது மகர சனி பகவான் 5ஆம் மனையில் இருப்பதும், மேலும் 4ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெறுவதும், நீண்ட நாளாக ஆசைப்பட்ட கனவு இல்லத்தை கட்டி முடிப்பீங்க. பூர்வீக சொத்து, புதிய நிலம் போன்றவற்றை நன்கு அமையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். பொருள் சேர்க்கை நிச்சயமாக வாங்குவீங்க. எளிய தவணை முறையில் நகைச்சீட்டு,
சிறு சேமிப்பு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடுங்க. முக்கியமாக வாகனம் மாற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் அமையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கிரன், புதன் இந்த 2 பேருமே உங்களுடைய ராசி அதிபதி, பாக்கிய அதிபதி. அவர்கள் வந்து 9ஆம் இடத்துக்குரியவர் 5ஆம் மனையில இருந்தாலே வந்து கலைஞர்களுக்கு புகழ் வந்து தேடி வரக்கூடுங்க. முதல் பிள்ளையார் சொல்லி போடுவதற்கான மாதங்களாக இருக்கும். பட வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வளர்ச்சியின் பாதையில் செல்வீர்கள். இந்த மாதம் வந்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஏதாவது அவார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி படங்கள் வந்து நிச்சயம் வந்து விருதும் பாராட்டும் உங்களை வந்து மகிழ்விக்குங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் தான். சூரிய பகவான் மாத முதல் பகுதியில் வந்து 5ஆம் மனையில் இருப்பது நிச்சயம் புகழை வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் கொடுப்பாருங்க. பஞ்சமகா புருஷ யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் மனையில் இருப்பதும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். செவ்வாயும் உச்சம் பெறுவது சசமகா யோகத்தையும் பஞ்சமகா புருஷ யோகத்தையும் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். மக்கள் என் பக்கம் என்ற மகத்துவமான வெற்றியை அளிப்பாங்க. இந்த மாதம் வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோதனைகளை கடந்து சாதனை படைப்பீர்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது வழிபாடு, நீங்கள் திருப்பட்டூர் பிரம்மஸ்தலங்கள் சென்று வாருங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அன்னை உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அவருடைய வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள். முடிந்த அளவிற்கு ஏழை மக்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் வந்து அன்னதானம் செய்யவும் நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லது நினையுங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.